இப்போது நம்ம கொண்டு வந்துள்ளது வீடு வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான கார்னர் வீடு, நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள வீடு, ரெண்டு பக்கமும் ரோடு. அப்போ வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், ஐவரி கலரு செந்தூர் கலரில் கொடுத்துக்கிறாங்க, செக்குடு பேட்டர்ன் டிசைனில் கொடுத்துக்கிறாங்க. வால் பெயிண்டிங்கு, ரெண்டு கேட்டு, ஒன்று வீட்டுக்கு உள்ள என்ட்ரன்ஸுக்கு போகிற கேட்டு ஒன்று, இன்னொன்று கார் பார்க்கிங் உள்ள கேட்டு, நல்ல பெரிய கேட்டு, ஒரு காரே நிப்பாட்டலாம் அந்த பார்க்கிங்கில். வீட்டுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன கேட்டு, கார் பார்க்கிங் ஒரு எம்எஸ் கேட்டு, சுற்றிலும் காம்பவுண்டுக்குள்ளார வீடு. உங்களுக்கு போர்ட்டிகோ வந்து பாருங்கள், அப்படியே போர்ட்டிகோவில் ஒரு சின்ன சைஸ் கார் நிப்பாட்டலாம், ஒரு டூ வீலரும் சேர்த்து நிப்பாட்டிக்கலாம். இதில் அப்படியே வெளியிலேயே ஒரு வாஷ் பேஷன் வச்சுக்கிறாங்க. அதேமாரி இந்த வால்லையும் பார்த்தீங்கன்னா செக்கட் டைப்பில் பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க. வால் கலர் இது செந்தூர் கலர் இது. படிக்கட்டு வந்து வெளியிலே தான் உங்களுக்கு வந்துருக்குது. மேலே பில்டிங் பண்ணாலும் ஒரு ரெண்டல் கொடுக்குற பர்பஸ் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த படிக்கட்டு வச்சுட்டு போர்ட்டிகோ டைல்ஸ் நல்லா பிரமாணம் செக்கு டைப்பில் கொடுத்துறோம் டைல்ஸு. அதே மாதிரி ஸ்கட்டிங் டைல்ஸும் டிசைனில் கொடுத்துக்கிறோம். ஈவி இப்போ சம்பம் பார்த்தீங்கன்னா சம்பர்ஸ்பல் மோட்ரு, அதுக்கான மோட்டர் சுவிட்ச் இங்கேயே கொடுத்துட்டோம். 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இங்கே லைட்டுக்கான வெளியே வால் லைட்டுக்கான சுவிட்சஸ்லாம் இங்கேயே இருக்குது. மோட்டர் போர் வந்து இங்கே இருக்குது. ஈசானி மூலையில் வாஸ்துப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்குறோம். ஸ்பாட் லைட்ல இருந்து இங்கே சுவிட்சஸ் எல்லாம் இருக்குது. இங்கே உங்களுக்கு இங்கே கார் பார்க்கிங் காரை நிப்பாட்டிட்டு இப்படியும் நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். அந்த சின்ன கேட்டு வழியாகவும் உள்ள வரலாம் வீட்டுக்கு. நல்ல டிசைனாக ஒரு லைட்டிங் கொடுத்துருக்குறோம். மேலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த கேட்டை திறந்தோம்னாக்கா வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டில் வந்தோம்னா படிக்கட்டில் வந்து எம்எஸ் கேட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் சேஃப்டி கேட்டு ஒன்று, அதுக்கு வந்து மெஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கொசுலாம் இது உள்ள அண்டாத அளவுக்கு. இந்த கேட்டை திறந்தோம்னாக்கா சிம்பிளான டிசைன்ல டீக் வுட்ல டோர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. லென்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அந்த லென்ஸுக்கு உள்ள இருந்து யார் போறான்றது உள்ள இருந்தே பார்த்துக்கலாம். டோரை திறக்காமலே சேஃப்டிக்காக கொடுத்துக்கிறாங்க லென்ஸ் ஒன்று. இப்படி டோரை திறந்து நம்ம உள்ள போறோம். வாங்க உள்ள போனோடனே நல்ல பெரிய ஹால் ஒன்று. ஹாலில் வந்து 2 ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. 2 ஃபேனு. டோரை திறந்த உடனே சுவிட்சஸ் லைட் போறதுக்கு பக்கத்துலேயே சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வந்தோம்னாக்கா டிவி செட் பண்றதுக்கான வால், அது பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கலர்ல செக்கு டைப்ல கொடுத்துக்கிறாங்க வால். மீதி 3 கலரும் பைக் ப்ளூல கொடுத்துக்கிறாங்க வால் கலரு. இங்கே ஒரு சின்ன வாஷ் பேஷன் கொடுத்துக்கிறாங்க. டவல் ராடு கொடுத்துக்கிறாங்க. ரிங்கு டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து நல்ல டிசைன்ல அருமையா போட்டிருக்கோம். அந்த வால் கலருக்கு ஈக்குவலாவே கொடுத்துக்கிறோம். ஜன்னல் வந்து 5க்கு 4 சைஸ்ல ஜன்னல் கொடுத்துருக்குறோம். அதுக்கும் வந்து கொசுவலை அடிச்சிருக்காங்க. கொசுவலை கொடுத்துருக்குறோம். நல்ல காத்தோட்டமான ஏரியா. இங்க வந்து ஒரு டிவி பாக்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறோம். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இங்கே நம்ம பார்த்து இங்கே சரி பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம் கிடையாது. இங்க வந்து மெயின் டோர் பக்கத்துல அட்டாச் ஜன்னல் ஒன்று கொடுத்துக்கிறோம். விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஸ்பேசஸ் கொடுத்து அதில் வந்து பேக் சைட் போறதுக்கான டோர் ஒன்று ஓப்பன் கொடுத்துருக்கோம். அந்த டோர் திறந்தோம்னா சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துக்கிறோம். வெளில அதுவும் வந்து கொசுவலை அடிச்சிருக்கிறோம். திறந்து வச்சு பயம் இல்லாம இருக்கலாம். மேல வந்து ஸ்டோரேஜுக்கான லாஃப்ட் கொடுத்துக்கிறோம். இங்க வந்து லோன் ஃபோன் கொடுத்துருக்குறோம். எவ்வளவு நல்ல திங்ஸ் வேணா உள்ள வச்சுக்கலாம். அதுல லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அப்படியே வந்தோம்னா இங்க ஒரு பெட்ரூம்குள்ள வந்தோம்னா டோரை திறந்தோடனே சுவிட்சஸ் போட்டிருக்கிறோம். ஃபேன் இருக்குது. திங்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு, மேல ஒரு லாஃப்ட், அதே வந்து வால் கலருக்கான ஈக்குவலா வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டிருக்கிறோம். விண்டோ வந்து 4க்கு 3 சைஸ்ல விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறோம். அதுக்கும் மஸ்கிட்டோ வலை கொடுத்துக்கிறோம். டோரை திறந்து வச்சு நல்லா தைரியமா பார்த்தா கொசுலாம் உள்ள வராது. அப்படியே வந்தோம்னா அட்டாச்சு பாத்ரூம் பிவிசி டோர்ல டிசைனோட பிவிசி டோர் கொடுத்துருக்குறோம். ஃப்ளோரிங் டைல் பாத்ரூம்ல வந்தோம்னா வெஸ்டர்ன் கிளாசெட்டு, டேப்பு, டவல் ராடு, சோப் ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம். 2க்கு 2 வென்டிலேட்டர் கொடுத்துருக்குறோம். வால் டைல்ஸ் வந்து 7 அடிக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறோம். கிளீனிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக வேண்டி 7 அடிக்கு டைல்ஸ் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்படியே உள்ள போனோம்னு அப்படியே வந்தோம்னா
அடுத்த ஹால்குள்ள வந்து அடுத்த ஒரு பெட்ரூம் போறோம். அதே பெட்ரூம் இதுல வந்து அதே மாதிரி வரும்போது டோர திறந்தாலும் சுவிட்சஸ் போடுற சுவிட்சஸ் 2-வே சுவிட்ச் கொடுத்துக்கிறோம். இங்க காட்டு போட்டோம்னாக்கா 2-வே சுவிட்ச் இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம், அங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம். 2 பக்கம் சுவிட்சஸ் இருக்குது உங்களுக்கு. 4x3 சைஸ் விண்டோ ஒன்று கொடுத்துக்கிறோம். ஏசி பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். கபோர்டு ஒன்று கொடுத்துக்கிறோம். மேல லாஃப்ட் 2 அடிக்கான லாஃப்ட் கொடுத்துருக்குறோம். இதுல இங்க வந்து 2 ஜன்னல் கொடுத்துருக்குறோம். இங்க அங்க ஒரு ஜன்னல், இங்க ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறோம். அதே 3x4 ஹீட்டர் பாயிண்ட்டுக்கான சுவிட்சஸ் இங்க இருக்குது. அப்படியே உள்ள வந்தோம்னா இது ஒரு டாய்லெட். இந்த டாய்லெட்ல 2 வென்டிலேட்டர், 7 அடிக்கான டைல்ஸ், டவல் ராடு, ஹேண்ட் ஷவர் பாத்து கொடுத்துருக்குறோம். சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்குறோம். லைட் வந்து வாழ கொடுத்துருக்கோம். லைட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். அவ்வளவுதான், இந்த ரூம் முடிஞ்சது. உங்களுக்கு வந்து ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போறோம். கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் டேபிள் ஒன்று கொடுத்துருக்குறோம். கிரானைட்ல நல்லா டிசைன் பண்ணி போட்டுக்கிறாங்க. வால் டைல் வந்து பாத்தீங்கன்னா 3 அடிக்கு 4 வால் டைல் விட்டுருக்காங்க. 3x3 விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்க வந்து 2x2 ஒரு விண்டோ கொடுத்துக்கிறாங்க. மிக்சிக்கு இங்க பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா கிரைண்டருக்கு சீக்கு சேர்த்து இங்க கொடுத்து பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. இங்க ஏதாவது நம்ம வேற ஏதாவது யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாலும் இங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. எஸ்எஸ்ல சிங்க் கொடுத்துக்கிறாங்க. கிரானைட் டேபிள் போட்டு நல்லா பீடிங் கொடுத்துக்கிறாங்க. தண்ணி கிண்ணி எதுவும் கீழே வழியாத அளவுக்கு வந்து பீடிங் கொடுத்துக்கிறாங்க. சுத்திலுமே ஸ்டோரேஜுக்கான கபோர்டு கொடுத்துக்கிறாங்க. 2 சிலிண்டருமே உள்ள வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ப்ரொஃபஷன் கொடுத்துக்கிறாங்க. உள்ளார இங்க ஒரு கபோர்டு இருக்குது. கபோர்டுக்கு மேல ஒரு லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்ட்ல இருந்து எவ்வளவு திங்ஸ் வேணா மேல நீங்க வச்சு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதுல கீழே டைல்ஸ் ஃபுல்லா போட்டுருக்காங்க. கபோர்டுக்கு கீழே டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. கீழே நீங்க கிளீன் பண்றதுக்கு நீட்டா இருக்கிறதுக்காக எல்லா பக்கம் ஃபுல்லாவே டைல்ஸ் உள்ள எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. மேல எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். ப்ரொஃபஷனல் கொடுத்துக்கிறோம். அதுக்கு வாங்க இப்ப நம்ம வீட்டை பூரா சுத்தி பார்த்தாச்சு. மேல போயிட்டு வீட்டோட ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு மேல போய் பார்ப்போம். மாடி படிக்கட்டு வெளியே கொடுத்துக்கிறதுனால நம்ம வந்து நாளைக்கு மேல வந்து ஒரு பில்டிங்கை கட்டி வாடகை கொடுறதுக்கான ப்ரொஃபஷனுக்கு நல்லா இடம் இருக்குது. அப்படியே வாங்க மேல போய் பார்ப்போம். அப்படியே சிமெண்ட்ல தான் பூசிருக்கிறாங்க படிக்கட்டு. நல்லா மொட்டை மாடி நல்லா ஸ்பேசியஸா இருக்குது. உங்களுக்கு கீழே வந்து கூலிங் டைல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. எவ்வளவு வெயிலா இருந்தாலும் வெறுங்காலோட வந்து நடந்தாலும் சூடு ஏறாது. உங்களுக்கு நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்றதுக்கான பில்லர்ஸ் வந்து ப்ரொஃபஷன் கொடுத்துருக்குறோம். இது அப்படியே உடைச்சிட்டு அப்படியே நல்லா ரைஸ் பண்ணிக்கலாம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சின்டெக்ஸ் டேங்க் கொடுத்துருக்குறோம். மேல ஒரு லைட் ஒன்று கொடுத்துக்கிறோம். இந்த அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஓலையூர் முள்ளி இறைவன் நகர்ல அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இந்த வீட்டோட ஏரியா பிளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, 900 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கு. இதனுடைய விலை வந்து ரொம்ப 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 கம்மி, 48 லட்சம் ரூபாய் இந்த வீடு. ஃபேசிங் வந்து ஈஸ்ட் பார்த்த வீடு இது. வடக்கும் கிழக்கும் கார்னர் பிளாட் இது. இந்த மாதிரி அமையிறது வந்து ரொம்ப அபூர்வம். இதனோட விலை வந்து பாத்தீங்கன்னா 48 லட்சம் ரூபாய். இந்த விலைக்கு எங்கேயுமே வீடு உங்களுக்கு கிடைக்காது. அருமையா இருக்கு வீடு. வீடு வந்து அப்ரூவல் வாங்கும் போதே கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. இந்த வீடு வாங்குறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா சுற்றுல் காம்பவுண்டோட கேட்டட் கம்யூனிட்டி வீடு இது. இந்த வீடு வாங்கணும்னாலும் மிஸ்டு கால் கொடுங்க. நீங்க ஏதாவது உங்க ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும், நீங்க வெளியூர்ல வீடு வாங்கணும்னாலும் இந்த நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.